நம்ம டிவிகே சீரியஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுல முக்கியமான விஷயமே இந்த பார்ட்டி ஜெயிச்சனால ஒரு பெருங்கூட்டமே அப்செட் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பலவிதமான கோட்ஸ், தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவே கிடையாது, ஒரு கூத்தாடிய சிஎம் ஆக்க போறாங்கன்னு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு தான் புரியல. நீங்க தோத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணாம பொத்தாம்பொதுவா இந்த தோத்ததுக்கு ரீசன் தமிழ்நாடு மக்கள் தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறது தப்பு. இப்போ உங்க பார்ட்டி தோத்தனால அழுது புலம்பிட்டு இருக்கிற நீங்க தமிழ்நாட்டுல பல விஷயங்கள், பல தப்புகள் நடந்தப்போ வாயை மூடிட்டு தான் இருந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா வாயை திறந்ததே இல்லை. உங்களோட கோபம், துக்கம் எல்லாமே நியாயமானது. ஆனா தயவு செஞ்சு அதை இப்படி வெளிப்படுத்தாதீங்க. அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணா பேசலாம், கிண்டல் பண்ணலாம், இன்சல்ட் பண்ணலாம், கேலி பண்ணலாம், கேவலப்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டி. அவங்களோட வெற்றியை ரெஸ்பெக்ட் பண்றதுதான் நியாயம். நான் உங்களை பேசாமே இருக்க சொல்ல. உங்களுக்கு இனியும் சான்ஸ் இருக்கு. ஜெயிச்ச பார்ட்டி தப்புகள் பண்ணும்போது கண்டிப்பாக குரலை கொடுக்கலாம், தட்டி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். உங்களோட எனர்ஜியை அதுக்காக சேவ் பண்ணி வைங்க. இப்படி புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே நான் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டிவா பேச நினைச்சிருப்பீங்க. இந்த பார்ட்டியோட சில தப்புகளும் நம்ம தொடர்ந்து சொல்ல போறோம். அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம்.